நம்ம சின்ன வயசில் சிகப்பு கலர் கொய்யாப்பழம் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த வெரைட்டி தாங்க இது. நான் ரொம்ப ஆசைப்பட்டு இதை வாங்கினேன். வாங்கி வச்சு ரொம்ப நாளாக என்னாச்சுன்னா, பூ கூட வைக்கவே இல்லை. சரி ஓகே, வளரும்போது வளரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ எனக்கு ஒரு காய் பிடிச்சிருக்குது. அது எப்போ பழமாகுதுன்னு தெரியல. ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்கிட்ட ஒரு செம்பருத்தி செடி இருந்தது. அது ரொம்ப பெரிய செடி. ஸோ அது மொத்தமாக எடுத்துகிட்டு வர முடியாதுங்கிறதுனால வீடு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கள்ல, அப்போ அதை ஒரு குச்சி மட்டும் எடுத்து உடச்சி வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா நல்லா மழைக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதை நான் பேசிகிட்டு இருக்கையிலே எனக்கு ஒரு சரியான ஸ்மெல்லுங்க. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸு. என்னென்னு பார்த்தா அது கிருஷ்ணகமலம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக 1, 2 தான் பூத்துட்டு இருந்தது. இப்போ வரிசையாக அந்த ஒரு கொடியில் பார்த்திங்கன்னா, ஒரு 4, 5 மொட்டு ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கு. இது பூக்கும், நாளைக்கு பூத்துரும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருந்தேன். பார்த்தா இன்றைக்கி அது அழகாக மலர்ந்துருந்தது. அந்த ஸ்மெல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு அது வளர்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிங்க் கலரில் ஒரு ஜாதி மல்லி இருக்குது இல்லையா, அது என்கிட்ட இருக்குது. அந்த வெரைட்டி தான் இது. டெய்லி ஒரு 2 பூ இல்லை 3 பூ கண்டிப்பாக கொடுத்துரும். வச்சு ஒரு 2 மாதம் தான் ஆகுது. பட் கொஞ்சம் கருகுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஓவராக தண்ணி பட்டுகிட்டே இருக்கிறதுனால மழையில் நனையிறதுனாலையா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இது கொஞ்சம் சேடான மொமெண்ட்டு தான். இதுக்கு என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.